ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். நம்ம கதையோட பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. மகாராஜா திடீர்னு இறந்து போய்ட்றாரு. அந்த சோகத்தில் ராணி இருக்காங்க. தரன் கூறுகிறான், சுமிலா, நீ இப்பொழுதே உன் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்துவிடு, இல்லை என்றால் அவன் ஊர் சுற்ற ஆரம்பித்து விடுவான், கெட்டு விடுவான் என்கிறாள். அதற்காக நான் ஒரு பெண் நம் நாட்டிலேயே பார்த்து வைத்திருக்கிறேன், அவளையே அவனுக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்றான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் மாமாவிடமே சென்று, யார் மாமா அந்த பெண்? அந்த பெண்ணை இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று கடல் தேசத்துக்கு அனுப்ப உன் தாய் சம்மதிக்க மாட்டாள் என்றான். அதை நான் பார்த்து கொள்கிறேன் தாயே, நானும் மாமாவும் வேட்டையாட செல்கிறோம், வருவதற்கு ஒரு 10 நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான். அந்த கடல் ராஜாவை சந்தித்து பொன்னும் பொருளும் கொடுத்து தங்களுடைய பெண்ணை என் சகோதரியின் மகனுக்கு கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு அவன் எடுத்து வந்த பொருளை எல்லாம் காலால் எட்டி உதைத்துவிட்டு, யாரிடம் வந்து பெண் கேட்கிறாய்? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிறான். உடனே வீரர்களை விட்டு அவனை தூக்கிலிடுங்கள் என்கிறார். உடனே எங்கிருந்து வந்த வீரர்கள் ராஜாவையே மடக்கி போட்டு அடிக்கின்றார்கள். ஆம், சலீமுடைய தாய் தான் காவலர்களை அவர்களுக்கு துணையாக அனுப்பி வைத்தார். உடனே சென்று இளவரசியை போய் பாரு போ என்று மாமன் அனுப்பி வைத்தான். வாங்கள், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். தன் தந்தையை சிறைப்பிடித்தவன் இவன்தான் என்று தெரிந்து கொண்டு நயவஞ்சகத்துடன் அவனிடம் பேசி சிறிது மாய நீரை அவன் மீதே தெளித்துவிட்டு, நீங்கள் இப்பொழுது கிளியாக மாறிவிடுங்கள், வேண்டும் என்ற பொழுது உங்களை மனிதனாக மாற்றிக்கொள்கிறேன், அப்பொழுதுதான் காவலர்களிடந்து தப்பிக்க முடியும் என்று அவன் மீது மாய நீரை தெளித்து ஒரு கிளியாக மாற்றிவிட்டாள். ஒரு கூண்டிலே அடைத்துவிட்டு வேலைக்காரியிடம் எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் விட்டுவிடு என்று கூறிவிட்டாள். வேலைக்காரியும் எடுத்துக்கொண்டு சென்று ஒரு அழகிய சோலைவனத்திலே விட்டுவிட்டாள். எங்காவது சென்று நீ தப்பித்துக்கொள் என்று விட்டுவிட்டாள். அந்த பறவை மேலே மரத்தில் மேல் அமர்ந்து கொண்டு இனிமேல் என்னதான் செய்வது என்று புரியாமல் அழுதது. அந்த தங்க நிற பறவையை பார்த்து ஒரு வேடக்காரன், இதை எப்படி என பிடித்தே ஆக வேண்டும் என்று ஒரு வலையை வீசி அந்த பறவையை பிடித்து கூண்டில் அடைத்து சென்று விட்டான். இளவரசனுக்கு மேலும் நடக்க போகும் ஆபத்துகள் பார்ட் 3ல் பார்ப்போம். இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.